அயோக்கியர்கள் பேசியதை தூக்கி கொண்டு வருவதை விட அந்த அயோக்கியர்கள் கிட்ட போய் எப்படி ஏன் இதுக்கு இப்படி ஒரு அயோக்கியத்தனம் பண்றீங்கன்னு தானே பெண்களுக்கு கேட்கணும். முக்கியத்துவம் கட்சினா சரிபாதி பெண்களை வந்து வேட்பாளர் நிறுத்துறது நாம் தமிழ் கட்சி தானே. திமுகவா செய்யறாங்க. சரி, பாதி பெண்களை நிறுத்தி விட்டு அவர்களை மசுறு பிசுறுன்னு பேசுவதுதான் வந்து பண்பா? அதுதான் வந்து சமூக நீதியா? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. இதே நாம் தமிழர் மேடையில கட்சி பேசுனாரு சார். நீங்க திரும்ப திரும்ப அவங்க தனிப்பட்ட விஷயம் தானேன்னு பேசுறீங்க சார். அதாவது ஊடகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும், ஒரு சமூகத்திற்கு ஒரு நன்மை செய்யறேன் அப்படின்னு சொல்லி தலைமை பண்புக்கு வரக்கூடியவர்கள் இப்படி தனிப்பட்ட முறையில் தானே பேசினாங்க. அதை நீங்க வந்து தனிப்பட்ட உரையாடல்களை பொது வெளியில பேச முடியுமா? எல்லாரும் பேசுவாங்களா? சரி சார், உங்க மனசு வேதனைப்படுது. நீங்க ரொம்ப நேர்மையான நெறியாளராக இருப்பதனால நான் இப்படி கேட்கிறேன் சார். நான் கேட்டுட்டேன், அவங்க கட்சியில் வந்து இப்படி பிசுறு மசுறுன்னு பேசினதெல்லாம் தவறு, அதெல்லாம் தனிப்பட்ட உரையாடல்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இதே சீமான் நம் தமிழர் கட்சியை சேர்ந்த இடுமாவனம் கார்த்திக் அப்படிங்கிற ஒரு மேல வந்து ஒரு ஏன் பதட்டப்படுறீங்க? அவர் இல்ல ஸ்டேஜ்ல சீமான் பேசினத சார், ஸ்டேஜ்ல சீமான் பேசினத நான் சொல்றேன். எனக்கு எதிராக ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து எல்லாம் வந்து பேச வச்சாங்க. ஆனா அதன் பிறகுதான் எனக்கு பெண் ரசிகைகள் கூடிட்டாங்கன்னு பேசுவது ஒரு தலைமை பண்புக்கு உரியதா அப்படின்னு நான் உங்களுக்கு கேட்கிறேன். சரி சார், ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ஒரு பத்திரிகையாளர் பேட்டி கொடுக்கும் பொழுது பெண்கள்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, சரிபாதி வந்து நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு சீட்டு கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக கேட்கிறேன் சார். அவங்க கட்சி பெண்களையே அவர் அவதூறா பேசினதை நீங்க எடுத்துக்க கூடாது, அதெல்லாம் ஆடியோ பர்சனலா பேசினதை எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னதுனால நான் விட்டுடுறேன். ஏன்னா நல்ல விஷயங்கள் ஒருத்தவங்க சொல்லும் போது நம்ம கேட்டுக்கணும். நாங்க மசுருன்னு பேசுவோம் பிசுறுன்னு பேசுவோம்னு சொன்னது மேடையில சொன்னாரு. ஆனா அவர் சொன்னது தனிப்பட்ட ஆடியோன்னு சொல்றேன். இப்போ கட்சி பெண்களை மசுறு பிசுறுன்னு பேசுவேன், அதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம்னு சொன்னது ஒரு தலைமை பண்புன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன்னா இதுதான் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுப்பதா, இதுதான் சமூக நீதியான ஒரு கேள்வி வருது. பத்திரிகையாளர்கள் பேட்டியில தான் அவர் சொல்றாரு. இன்னொரு பெண் எம்பியை பார்த்து சொல்றாரு, என்ன நீ என்னை இப்படி சொல்லிவிட்ட, நான் என்ன உன் கையை பிடிச்சி இழுத்தானான்னு சீமான்னு கேட்கிறாரு. ஒண்ணு. வீரலட்சுமியை பார்த்து சொல்றாரு, என் தொட சைஸ் இருப்பியாடி நீன்னு கேட்கிறாரு. நான் தூக்கி போடுற இந்த ஸ்கெட்சை தூக்குவியாடின்னு கேட்கிறாரு. இதுதான் நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கு கொடுக்கும் மரியாதையா? விஜயலட்சுமி வச்சு எடுத்தோம்னா அது பர்சனல் விஷயம்னு சொல்லிடுவீங்க, விட்டுருங்க. சரி, பத்திரிகையாளரை பார்த்து தான் அவர் சொல்றாரு, உன் வீட்டு பெண்களை வேணா பழக அனுப்புன்னு சொன்னாரு. இல்ல, எப்ப சொன்னாரு? முக்தார் இஷ்யூஸ் வரும்போது முக்தார் உங்களுக்கு வந்து உங்களை பற்றி தொடர்ந்து வீடியோ போடுறாரு, உங்களுக்கு உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறவங்க எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்களேன்னு கேட்கும்பொழுது அதுக்கு அவர் அப்படி சொன்ன பதில் இன்னுமே வலைதளங்கள்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க சார். சரிபாதி கொடுக்கறதுனாலயே நாம் தமிழர் கட்சி வந்து யோகிய சிகாமணின்னு சொல்லாதீங்க.